அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, IFHRMS பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கண்டினியூஷன் ஆர்டராக இருக்கட்டும், ஒரு ஃபெசில் அட்வான்ஸாக இருக்கட்டும், இது போன்ற நிறைய விஷயங்களுக்கு வந்து நமக்கு வெப் ஐடி வந்து ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வெப் ஐடி செட்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். நான் மேலே வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப் ஐடி செட்டிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வெப் ஐடி செட்டிங்கில் வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க. எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் எரர் வருது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. எனக்கு கூட அந்த ஸ்கிரிப்ட் எரர் வருது, ஆனாலும் வந்து வெப் ஐடி வந்து ஓப்பன் ஆகுது. அதை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். தேவைப்படுறவங்க இந்த வீடியோ வந்து பார்த்து உங்களுக்கும் வந்து இதே போல் ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா இதை மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸோட வெப் ஐடி ஷீட்டை வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பிளேஸ்லேருந்து நம்ம தொடங்குவோம். இப்போ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூவர்ஸ் அப்படிங்கிற இடத்துல 2007 தான் வந்து இருக்கும். நீங்கள் 10னா 10 தான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் அப்படியே வச்சு க்ரியேட் கொடுத்தாலும் அந்த வெப் ஷீட் வந்து 10லேயே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் 10 வேணால் சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஷீட் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதும் எனக்கு வந்து ஷீட் வந்து இப்படி தான் வந்து ஷோ ஆகுது. இந்த வெப் ஐடி எக்ஸல் ஷீட்டில் எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் வந்து ப்ராடக்ட் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பிளேஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பிளேஸுக்கு வரும். இந்த பிளேஸில் வந்து இந்த பென்சில் சிம்பிள் போட்டிருக்கக்கூடிய எடிட் எனிவே என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணதும் நமக்கு ஷீட்டில் இது போல் வந்து ஒரு எரர் மெசேஜ் வந்து காமிக்கும். அதுக்கு வந்து எண்டு கொடுத்துக்கோங்க. எண்டு கொடுத்துட்டு இப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணி ஷீட்டை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஷீட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது சேவ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும். அதுக்கு வந்து டோன்ட் சேவ் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஷீட்டை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் அதே ஷீட்டையே வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கு வந்து க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிளேஸில் பாருங்கள் ஷீட் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படின்னு காமிக்குது. அப்போவே வந்து நமக்கு ஸ்கிரிப்ட் எரர்னு போட்டு இந்த எரர் மெசேஜ் வந்து காமிக்குது. இதுக்கு வந்து நீங்கள் இந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஷீட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிற வரைக்கும் இதே போல் ஸ்கிரிப்ட் எரர் மெசேஜ் வந்து அடிக்கடி வந்து ஷோ ஆகும். அதுக்கெலாம் வந்து இந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஷீட் வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து க்ரியேட் ஆன பிறகு இந்த பிளேஸில் நமக்கு க்ளோஸ்னு வரும். அது வரைக்கும் ஸ்கிரிப்ட் எரர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து நம்ம செகண்ட் டைமாக தான் அந்த ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணோம். அதே போல் செகண்ட் டைமாக வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த ஷீட் வந்து இந்த பிளேஸில் எந்த எழுத்தும் இல்லாமல் எம்டியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன செய்யறதுன்னு நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். க்ளோஸ் கொடுத்துட்டு, அதாவது இந்த பிளேஸை வந்து நீங்கள் க்ளோஸ் கொடுத்துட்டு இந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்கக்கூடிய இந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணி அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு 3வது டைமாக வந்து ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் இந்த டாக்குமெண்ட் கிரியேட்டட் என்ற பேஜ் வந்து உங்களுக்கு காட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டு இந்த பிளேஸில் க்ளோஸ்னு வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் எரர் வருது. இதுக்கு இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் இந்த பிளேஸுக்கு க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இந்த ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணும்போது இந்த அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவோம். ஃப்ளாக் ட்ரோஸ் கிளிக் பண்ணி நான் அப்லோட் பண்ணும்போது அப்போயும் வந்து ஸ்கிரிப்ட் எரர் காமிச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோடட் ஆகிடுது. ஸோ அவ்வளோதான். இதே போல் ஸ்கிரிப்ட் எரர் வந்தாலும் நம்ம வந்து ஷீட்டை வந்து அப்லோட் பண்ண முடியும். இது ஒரு சில பேருக்கு பயன்படும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்ளம் உங்கள் நண்பர்கள் யாருக்காவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.